இந்த தொழுகையிலே இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே போட்டு விடுறாங்க. அதனால்தான் வெற்றி நம்முடைய கையில் இல்லை. அதனால்தான் நம்மிடத்தில் அந்த வெற்றி கிடைப்பதில்லை, அந்த வெற்றி நமக்கு வருவதில்லை, நம்மை நோக்கி அந்த வெற்றி வராது. ஏன்? அந்த மனிதன் தன்னுடைய தொழுகையை பாதுகாப்பதில்லை, தன்னுடைய தொழுகையை இறையற்றத்தோடு அந்த தொழுகையை தொழுவதில்லை. அப்படிப்பட்ட மனிதனுக்கு வெற்றி எல்லாம் எப்படி கொடுப்பார்? இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயம் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், என் பக்கம் ஓடி வந்தாலும் வெற்றி என்னுடைய கையில் இருக்கும். நம்ம அல்லாஹ்வை விட்டு வேற எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் பக்கம், இந்த உலகத்துடைய ஆசபாசங்களின் பக்கம், இந்த உலகத்துடைய ஆசையின் பக்கம், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த சுகத்தின் அந்த இன்பத்தின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நமக்கு இன்று வரை அந்த வெற்றி கிடைக்காமல் போகின்றது. என்று அல்லாஹ் சொன்ன வார்த்தை அந்த சஹாபாக்கள் கடைபிடித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வெற்றியை கொடுத்தான். வரலாற்றை திரும்பி பார்க்க வைத்த அந்த ஒரு ஆட்சி காலம் முஸ்லிம்களுடைய கையில் இருந்தது. சஹாபாக்கள் எல்லாம் ஒவ்வொரு காலத்திலும் அந்த இஸ்லாம் வளர வளர அவர்கள் தன்னுடைய அமல்களின் மூலமாக இந்த இஸ்லாத்தை அமல்படுத்தின் மூலமாக அவர்கள் முஸ்லிமாக முஸ்லிமாக இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு வெவ்வேறு அந்த வெற்றியை கொடுத்து விட்டு பாதி உலகம் வரை அவர்கள் ஆட்சி ஆண்டார்கள். முஸ்லிம்களோடு கொண்டு எப்படி அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வெற்றி எதன் காரணமாக கொடுத்தான் தெரியுமா? அவர்கள் உண்மையான அல்லாஹ்வை நம்பி அந்த நடைமுறை உண்மையாக இருந்தார்கள். வெறும் வாய்ப்பேச்சு முஸ்லிமாக இல்லை, உங்களுடைய வாய்ப்பேச்சு முஸ்லிமாக தான் நாங்கள் இன்று இருக்கின்றோம். சகோதரர்களே, நமக்கு வாயில தான் அல்லாஹ்வை நம்புகின்றோம் என்று வார்த்தை சொல்ல தெரியுமே தவிர நடைமுறையில் வரல. அதனால்தான் இன்னைக்கு பல முஸ்லிம்களுடைய ஃபஜ்ர் தொழுகை கிடையாது, அவர்களுடைய நடைமுறையில சுன்னாக்கள் தெரியாது, அவர்களுடைய தொழுகை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு தெரியாது, சில கட்டாயமான அடிப்படையான விஷயங்கள் அவர்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி சுன்னாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அப்படியே காணாமல் போய்விட்டது. முகத்துல தாடி கிடையாது, பேண்ட் கரண்டக்காரங்க கீழே போன்ல பாட்டு படம் கூத்தாட்டம், இந்த மாதிரி எல்லா விதமான தவறான ஹராமான புறப்பாட்டான விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் புறப்போம். ஏன் அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பதில்லை? நம்மளுடைய தவறு நம்ம என்னைக்கும் சிந்திப்பதில்லை. ஆனா அல்லாஹ்விட்ட மட்டும் கேள்வி கேட்போம். அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறான், அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய்ய மாட்டேங்கிறான், அல்லாஹ் எனக்கு நியமத்தை கொடுக்க மாட்டேங்கிறான், அல்லாஹ்வுடைய அருளின் மீது வர மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய உதவி நம்மிடத்தில் வரும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிமாக